சவுக்கு சங்கர் மேலே வழக்கு போட்டிருக்காரு. யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் உங்களுக்கு அருண். அவர் கமிஷனராக இருக்கும்போது நிறைய வழக்கு போட்டார். இப்போ வந்துக்கிட்டு இதில் வந்துக்கிட்டு லஞ்ச ஒழிப்பு துறையில் கொண்டாங்க. அங்கேருந்து இப்போ தூக்கி ட்ரைனிங் போலீஸ் அகாடமி அப்படிங்கிற இடத்துல ஒரு டம்மி போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அங்கே போய் ஒரு வழக்கு போட்டார் சவுக்கு சங்கர் மேலே. என்ன வழக்கு? ஹைகோர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவதூறு என்னை பற்றி அவதூறு பரப்புகிறார், சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புகிறார், அதனால் இனிமேல் அவர் அவதூறு பரப்பாமல் தடை விதிக்க வேண்டும், என்னை பற்றி அவர் பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு போடுறார். அப்படி என்ன அவதூறு பேசினாருன்னா, இவர் பிஸ்னஸ் வச்சுருக்காருங்கிறார். அவர் அதில் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாருன்னா ஆதாரத்தோடு சொல்கிறார். அதனால் அவதூறுங்கிறது எப்படி தெரியுமா? பொய்யை சொல்கிறது தான் அவதூறு. உண்மையை சொன்னால் அவருக்கு பேர் அவதூறு இல்லை. அதனால் அவர் உண்மையை சொல்கிறாரா பொய்யை சொல்கிறாரான்னு நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க, வழக்க போடுங்க. ஆனால் பதவி கையில் இருக்குங்கிற தைரியத்தில் நீ என்னென்ன வேலை பண்ணீங்க சவுக்கு சங்கர் மேலே? நீங்கள் என்ன பண்ணீங்க? முதல்ல அவர் பாவம் கோயம்புத்தூர் இதெல்லாம் கையில் கட்டை போட்டு வந்தார். அடித்தது யார்? நீங்கள் தான் போலீஸ் கமிஷனர். கோயம்புத்தூர் இருக்க சிறைத்துறையில் சொல்லி உங்களை அடித்தது யார்? இருக்க சவுக்கு சங்கரை கையில் பதவி இருக்குன்னு எந்த அளவுக்கு பதவியை தப்பாக பயன்படுத்துகிறீங்க? யாரோ ஒரு மகளிர் காவலர்களை தப்பாக உங்களோட இணைச்சி பேசினார் அவர். அதுக்காக எல்லா மகளிர் காவல் உங்களை சார்பாக ஒரு வழக்கை போட்டு அதில் ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கி அந்த பெண் காவலர்கள் எல்லாம் பெண் காவலர்கள் எல்லாம் இவரை திட்ட வச்சு என்னென்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணீங்க? எவ்வளோ நாளைக்கு நடக்கும்? அதோடு விட்டீங்களா? வரிசையாக அடிக்கிட்டு போடாமல் எத்தனை குண்டர்கள் சட்டம் போட்டீங்க அவர் மேலே? இதுவரை 3 குண்டர்கள் சட்டம் போட்டீங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டீங்க. எல்லா இதுலேயும் அவர் வெளியில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு காரி துப்புனா அவங்கள. கடைசியாக ஒரு குண்டர்கள் சட்டம் போட்டீங்க. அதுவும் போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு போனீங்க. கடைசி என்னாச்சு? அதுலேயும் வெளியில் வந்துட்டார் சவுக்கு சங்கர். கையில் ஆட்சி இருக்குது, கையில் பதவி இருக்குன்னு என்ன ஆட்டம் போட்டீங்க? அப்புறம் இப்போ வந்துட்டு வழக்கு மட்டும் போட்டால் பேச தான் செய்வாங்க. இருக்கிறதையும் பேசுவாங்க, எல்லாத்தையும் பேச தான் செய்வாங்க. அதுக்கு போயிட்டு போட்டிங்கன்னா, அதனால் மனசாட்சியை தொட்டு பாருங்க அருண் போன்றவர்களுக்கு சொல்கிறேன். கையில் பதவி கிடைக்கிறதுனா அதெல்லாம் ஆண்டவன் கொடுக்குறது. இது அதை தவறாக பயன்படுத்தி ஒரு ஒரு மனிதரை போட்டு இது பண்ணிங்கன்னா அவங்க அப்படி தான் பேசுவாங்க. இதுக்கு மட்டும் வலிக்குது உங்களுக்கு. அது மாதிரி அவருக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் உடம்புல இதெல்லாம். அதனால் அருணுக்கு நான் சொல்லுகிறேன், இனிமேலாவது பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். பதவி இருக்கிறது என்ற இருமாப்பிலே எதையும் செய்யாதீர்கள். ஒழுங்காக கொடுத்த கடமையை செய்யுங்கள் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். இது போட்டு என்ன நடக்கும்? நீங்கள் போட்டிருக்கிறது அவதூறு வழக்கு. நீங்கள் பதவியில் முக்கியமான பதவியில் இருந்தால் தானே ஹைகோர்ட்டில் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உண்மையிலே அவதூறா இல்லையா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் பப்பு வச்சுருக்கீங்க, ஆடுற டான்ஸ் கிளப்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாரு சவுக்கு சங்கர். அவர் கொண்டாந்து அதுக்கான ஆதாரத்தை கொடுத்துட்டா பப்புக்காரனை கூப்பிடுவாங்க, அதுக்கான ஆதாரத்தை கூப்பிடுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணதை கூப்பிடுவாங்க. பல விஷயம் இருக்குல்ல. அதனால் யார் மேலே தப்பு செய்தவர் யாரோ அவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் தப்பு செஞ்சீங்க, உங்கள் மேலே 500 கோடிக்கு சொத்து இருக்குன்னா அவர் சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் இது தடை கொடுக்குறாங்களா? பொதுவாக சுப்ரீம் கோர்ட்டு தடை கொடுப்பாங்க, மோசமாக ஆதாரம் இல்லாமல் பேசாதீர்கள்னு. அதனால் காத்திருந்து பார்க்கணும். இப்போ தான் கால சுழற்சி. என்ன ஆட்டம் போட்டீங்க இந்த பதவி, கமிஷனர் பதவி இருக்குன்னு. இப்போ வந்துக்கிட்டு கோர்ட்டை வந்துக்கிட்டு ஒரு வழக்கை போடக்கூடிய அளவுக்கு இறங்கி வந்துட்டீங்கல்ல அப்படிங்கிறத முதல் கட்ட செய்தியாக உங்களுக்கு தெரிவிக்க விரும்புவோம். அரசு வழக்கறிஞர் நியமனம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அரசாங்க கேஸுகள்லாம் வழக்கில் நடத்தணும் நீதிமன்றத்தில். அதுக்கு எப்படி நியமனம்? இவன் என்ன பண்ணுறான்? திமுகக்காரன் தாவைக்கால 5 லட்சம் வாங்குகிறாங்க, 30 லட்சம் வாங்குகிறாங்க, 5 லட்சம் டு 25 லட்சம் வாங்குறாங்கன்னு கேஸும் போட்டு விட்டான். உன்ன மாதிரி அயோக்கியங்கே எவன் இருக்கான் திமுகக்காரன்னு சொல்கிறேன். இந்த அயோக்கியம் லஞ்சம் வாங்குறதுக்கு பிறந்தவங்க நீங்கள். பார்ட்டி ஃபண்டு, மினிஸ்டர் கட்டிங்கு, வெக்கம் இல்லாமல் இதெல்லாம் வாங்கிட்டு இன்னொருத்த மேலே போய் வெக்கம் இல்லாமல் யோக்கியம் மாதிரி கேஸை போடுறாங்க. போட்டாங்க இதில் போட்டோன்னா கேஸ் ஹைகோர்ட்டில் வந்தது. 5 லட்சம் வாங்குகிறாங்க, 30 லட்சம் வாங்குகிறாங்க அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில்.
ஜட்ஜி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு கழிச்சு சொன்னாங்க, எல்லாம் கரெக்டாக தானே நடந்திருக்கு, எதில் லஞ்சம் வாங்கின மாதிரி இல்லையே. விஜய் பேரில் சேர்த்துருக்கீங்க, புஷியானந்த் பேரில் சேர்த்துருக்கீங்க, அடிங்க முதல்ல அப்படின்னு இருக்காங்க. அடிச்சுட்டு கேஸை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனம், அதை பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். அரசு வழக்கறிஞர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ஆளுங்கட்சியாக வர அயோக்கிய பசங்கள்லாம் இது நாள் வர அவங்க கட்சி ஆளுங்களை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இதில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கட்சியில் சேர்ந்தவங்க, அவங்கள தான் வழக்கறிஞராக போடுவான். யோகிய சிகாமணிகள் இன்றைக்கி வந்துக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் இந்த வழக்கத்தை ஆரம்பித்ததே நீங்கள் தானே. உயர் நீதிமன்றத்தில் எவ்வளவோ அப்போவே சொன்னாங்க, என்னையாவது அக்கிரமமாக இருக்குது, எல்லாம் கட்சிக்காரனை போட்டுக்கிறீங்க அப்படின்னாங்க. இவன் கட்சிக்காரனை போட்டால் பரவாயில்ல, ஸ்டாலின் இவர் கூட்டணி கட்சிக்கும் கோட்டா அரசு வழக்கறிஞர் வெக்கங்கிட்ட வேலுங்க. கோட்டா கொடுத்தவங்களாச்சேயா நீங்கள் எல்லாம். கம்யூனிஸ்டுக்கு ஒரு கோட்டா, காங்கிரஸுக்கு ஒரு கோட்டா, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கோட்டா. அந்த கோட்டா கொடுத்து அவங்க எல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தனும் வருவான் வந்து அவன் கட்சி வழக்கறிஞர் எல்லாம் டம்மியால் ஒன்றுமே பேச தெரியாத, எழுத தெரியாத இருந்தால் நீ தான் வழக்கறிஞர் அப்படின்னு கொடுப்பான். இப்படித்தான் இவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருந்தது. நான் கூட என்ன சொன்னேன், எல்லாம் திமுக காரெலாம் போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன். என்னப்பா இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு பண்ண தெரியலை, லஞ்சம் வாங்க தெரியலை. லஞ்சம் வாங்குறதுக்கும் திமுக காரன்ட்ட போய் ட்ரைனிங் எடுக்கணும். எல்லோரும் லஞ்சம் வாங்க முடியாது, அதனால லஞ்சம் வாங்குறது இல்லை. அவங்க நேர்மையாக போடுறாங்க, திறமையான ஆளுகளை போடுறாங்க. அவன் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபியை சேர்ந்தவனாக இருக்கான், இருந்தாலும் திறமையான ஆள் அவன் தான் உட்காந்துருக்கான். இப்போ வழக்கறிஞராக, அரசு வழக்கறிஞராக. அதனால் தாவைக்கா அதில் தலையிடுவதில்லை என்பது தான் ஒரு வழக்கறிஞராக என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதனால் தாவைக்கா வழக்கறிஞர்களை, அரசு வழக்கறிஞர்களை திறமையின் அடிப்படையில் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. திறமையின் அடிப்படையில் தான் அவங்கள வழக்கறிஞர்களை போடுறாங்க. அது உயர்நீதிமன்ற பேஸ் பாராட்டியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த திமுக காரன் சொல்கிறவன், இவன் சொல்கிறவன் இதெல்லாம் நம்பாதீங்க. திறமையானவர்களை வழக்கறிஞர்களாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் சில தேமைகளும் நடக்குது. ஏன் திறமையான வழக்கறிஞர் நீங்கள் போகலாம் பாருங்க, அவன் ஒழுங்காக இருக்கணும்ல. அவன் திறமையானால தான், ஆனால் அவன் திமுக காரனாச்சா, அப்புறம் எப்படி அவன் புத்தியை காமிக்காமல் எப்படி இருப்பான்? அதிமுக காரனுங்கும்போது அந்த எடப்பாடி சொல்கிற பற்றி அவருடைய ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. அப்போ திறமையான ஆளை போட்டால் விசுவாசமான ஆளுகளை போடணுமே. விசுவாசமே இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக வருங்காலத்தில் பிரச்சனை வரும்.